இன்றைய தினம் உடலுக்கு ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய வல்லாரைக்கீரையை பயன்படுத்தி ஒரு கூட்டு எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். வல்லாரைக்கீரை பல மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு மூலிகையாகும். குறிப்பாக இது மூளையின் செல்களை புதுப்பித்து அதனுடைய செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும், நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துவதற்கும், மன அழுத்தத்தை குறைப்பதற்கும், வயிற்றுப்புண்களை ஆற்றுவதற்கும் ஒரு மகத்தான அருமருந்தாக விளங்குகிறது. சரி, வல்லாரைக்கீரை கூட்டு எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள். வல்லாரைக்கீரையை சிறிதளவு உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக அலசி எடுத்து பொடிப்பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். மேலும் 200 கிராம் தக்காளி, 200 கிராம் பல்லாரி வெங்காயத்தையும் பொடிப்பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். ஒரு குக்கரில் 150 கிராம் பயத்தம்பருப்பு, நறுக்கிய வெங்காயம், தக்காளி மற்றும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் 2 சேர்த்து 2 விசில் வருகின்ற வரை வேக வைத்து எடுத்துக்கொள்ளவும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு முடி தேங்காயை துருவி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும். பிறகு பருப்பானது வெந்ததும் அதனை கரண்டியினால் மசித்து தேவையான அளவிற்கு தண்ணீர் மற்றும் கீரையை சேர்த்து வேகவிடவும். மேலும் தேவையான அளவு உப்பு மற்றும் பெருங்காயத்தூளையும் சேர்க்கவும். கீரையானது நன்றாக வெந்து மசிகின்ற நிலைக்கு வந்ததும் அரைத்தெடுத்த தேங்காய் விழுதை சேர்க்கவும். இறுதியாக ஒரு வானிலை அடுப்பில் வைத்து 3 காம்புடன் கூடிய காய்ந்த மிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து கீரையில் சேர்க்கவும். இப்பொழுது ஒரு சுவையான வல்லாரைக்கீரை கூட்டு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.